திராவிட கழகத் தோழர் மதிவதனியை பற்றி சீமானின் சில்லறை தம்பி ஒருத்தன் சமீபத்தில் பேசின ஒரு ஆபாச பேச்சு பலரையும் முகம் சுளிக்க வச்சிருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு, அப்பதான் உன்னை பெரியாரிஸ்டா நான் எடுத்துக்க முடியும். நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேர் படுத்திருக்கணும். சீமானுக்குன்னு இப்படி சில்லறை தம்பிகள் எங்க சிக்கிறானுங்கன்னு தான் தெரியல. அப்படியே 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது. ஆய்வகத்துல ஆர்டர் கொடுத்து செஞ்ச மாதிரி சீமானுக்கு உண்டான சரியான தம்பி வந்தான். ஏண்டா சீமானுக்கு இப்படிப்பட்ட சில்லறையை தாண்டா தம்பியா மாறுவாங்க? பின்ன பிடல் காஸ்ட்ரோவும் காரல் மார்க்ஸுமா சீமானுக்கு தம்பியா மாறுவாங்க? என்னடா நீங்களா? அதுவும் சரிதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயம் சம்பந்தமா, இந்த எச்ச தம்பியோட இந்த பீத்த பேச்சு சம்பந்தமா ஆம குஞ்சுகள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். அதாவது, ஏண்டா தற்குறிகளா, கூறுகட்ட கூமட்டைகளா, வழக்கமா பர்த் சர்டிபிகேட் தாண்டா கேட்பீங்க. இது என்னடா புதுசா படுக்கிற சர்டிபிகேட் கேட்குறீங்க? என்னடா உங்க உருட்டுலயே இது ஒரு தினுசான உருட்டா இருக்குது. வழக்கமா ஒருத்தன் என்ன சாதி, என்ன மதம், என்ன இனம், அவன் எந்த நாட்டுக்காரன், என்ன மொழி பேசுறவன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் மூத்திரம் போற அந்த சிங்க்ல மூஞ்சியை விட்டு தாண்டா நக்குவீங்க. ஒருத்தன் தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் மூத்திரத்தை தாண்டா மோந்து பார்த்துக்கிட்டு தெரியுவீங்க. இதனடா புதுசா இப்ப இப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணு பெரியாரிஸ்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு யார் கூட எல்லாம் படுத்ததுன்னா அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணுமா? என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனா? பெரிய புடுங்கி இவர்கிட்ட சர்டிபிகேட் காட்டி தான் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா? செருப்பு பிஞ்சு போயிருடா எச்சக்கல நாய்களா. மூத்திரத்தை மோந்து பார்த்து பார்த்து உங்க மூஞ்சியே மூத்திர மாதிரி நார ஆரம்பிச்சிருச்சா? இல்ல வாசம் எது நாத்த எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாசனை நரம்புகள்லாம் நாண்டுகிட்டு செத்து போச்சா? என்னடா கதை? எதுக்குடா அந்த அம்மா கிட்ட சர்டிபிகேட்டை கொண்டு வா, சர்டிபிகேட்டை கொண்டு வான்லாம் பேசிக்கிட்டு திரியுறீங்க? நாம் தமிழர் கிறுக்கணங்கள்கிட்ட கேட்கிற மாதிரியே நாம் தமிழர் கிறுக்கிகள்கிட்டையும் இது சம்பந்தமா சில கேள்விகளை கேட்கணும். அதாவது, ஏம்மா சீமானின் தங்கச்சிகளா, உங்களுக்கு இவன்லாம் இதை எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுறான்? இதோடைய அர்த்தம் என்ன? இவன் என்ன நினைப்புல இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்? இவன் சொல்ல வர்றதோட உள்ளர்த்தம் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? ஒரு ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடு தான் இது. நான் ஆம்பளை, ஆஃப்டர் ஆல் நீங்க எல்லாம் பொம்பளைங்க, நான் எப்படி வேணும்னாலும் உங்களை அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் இவன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறத உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த மாதிரி பேசுற அயோக்கிய பயல்கள் அத்தனை பேரா பெண் விடுதலைக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் எதிரானவங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்ன கருமா? என்னால ஆரம்பத்துல இருந்தே நாம் தமிழர் கிறுக்கணுகளை ஒரு மாதிரி புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. ஆனா நாம் தமிழர் கிறுக்கிகளான உங்களை தான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன கணக்குல நீங்க எல்லாம் சீமானை ஆதரிச்சுக்கிட்டு தெரியுறீங்கன்றதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புரியாத புதிராவே தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அடிப்படையில ஒரு ஆண் பெண்ணை ஈஸியா அசிங்கப்படுத்திடலாம்னு நினைக்கிறதே எதை வச்சுன்னா, இந்த கற்பு இன்ன பிற கர்மாந்தரங்களை வச்சுதான். நீ எத்தனை பேர் கூட படுத்தா, யார் கூட படுத்தா அப்படின்னு ஒரு பெண்ணையும் சில பல ஆண்களையும் கம்பேர் பண்ணி பேசிட்டாலே அந்த பெண் அடங்கி ஒடுங்கிடுவா, அவமானத்துல கூனி குறுகி போயிடுவா, கேவலப்பட்டு போயிடுவா, மூளையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. அப்படிங்கிறது தான் ஆண் மனசுல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாத இருக்கிற ஒரு விஷயம். அதைத்தான் இவன மாதிரி எச்சைகள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்ல இப்பயும் அப்படிலாம் கிடையாது, எங்க அண்ணன் தான் உண்மையான பெண் உரிமை போராளி, ஏன்னா எங்க அண்ணன் சீட்டையே பப்பாதியா பிரிச்சு தான் கொடுப்பாரு, 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாரு, அவரு தான் உண்மையான பெண் உரிமை போராளின்னு இப்பயும் நம்பிக்கிட்டு திரியுறீங்களா? இனிமேலும் நம்பிக்கிட்டு திரிய போறீங்களா? அப்படியெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. அதாவது 234 கூமட்டைகளை, அதாவது நாம் தமிழர் கிறுக்கணுகளை பிடிக்கிறது நொண்ணனுக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட் டாஸ்க், அதாவது ஒரு கஷ்டமான காரியம். அதே பப்பாதியா பிரிச்சோம்னா 117 கிறுக்கணுங்க 117 கிறுக்கிகள் அப்படின்னு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் பிரிச்சோம்னா டாஸ்க் ஈஸியா கம்ப்ளீட் ஆயிருங்கிறது நொண்ணனோட கணக்கு. அதனாலதான் அன்றிலிருந்து இன்று வரை 117 ஆண்கள் 117 பெண்கள் 117 கிறுக்கணுங்க 117 கிறுக்கிகள் அப்படின்னு அண்ணன் ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அது தெரியாம நீங்க கஷ்டப்பட்டு 4 சேர்த்த காசையெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கிறேன், அண்ணனை அதிபர் ஆக்குறேன்னு சொல்லி போய் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? உண்மையிலேயே நொன்ன ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வைங்க, அன்னைக்கு ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டை கூட பெண்களுக்கு கொடுக்க மாட்டாரு. நீங்க வேணும்னா பாருங்க, அடுத்த எலெக்ஷன்ல 234 பேரையும் பெண்களா நிறுத்தினா கூட அதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா எப்படியும் டெபாசிட் வர போறது இல்ல. அதனால கிறுக்கு
கிறுக்கினுகளை மண்டையை கழுவுறதை விட கிறுக்கிகளை மண்டையை கழுவி எலெக்ஷன்ல நிப்பாட்டுறது ஈஸிங்கிறது தான் நொன்னனோட கணக்கு. நாம் தமிழர் கிறுக்கிகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்லணும். அதாவது இந்த அயோக்கிய பயலாம் இப்படி முறுக்கிறான்ல, மதிவதனியை கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நீ எத்தனை பேர் கூட படுத்த, மினிமம் 50 பேர் கூடயாவது படுத்தினா தானே நீ பெரியாரிஸ்ட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த அம்மாவை முடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்படி கேவலமா பேசிட்டு திரியிறான்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலா ஆம்பளை எல்லாம் ஊழ உதார் பார்ட்டிகள் வெட்டி வாய் வீரனுங்கன்றதுக்கு இந்த மாதிரியான எச்ச பேச்சுக்கள்லாம் ஒரு சிறப்பான உதாரணம். அதாவது ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறதுக்காக ஆண் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு நேரம் பேச வேண்டியதா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த எச்ச பேச்சாலையெல்லாம் அந்த அம்மா அவமானப்பட போறதும் இல்லை, ஒரு கூந்தலும் நடக்க போறது இல்லைன்னு வைங்க. இருந்தாலும் அந்த அம்மா அவமானப்பட்டுங்கிற நினைப்புல இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையில ஒரு பெண் ஆணை அசிங்கப்படுத்துறது முடிவு பண்ணிட்டா இவ்வளவு நீளமாலாம் பேசவே தேவையில்லை. என்னால முடியுது நான் வச்சுக்கிறேன், உன்னால முடியலன்னா நான் என்னடா வந்துட்டோம்னு சிம்பிளா 4 வார்த்தையில வெளியில தலை காட்டவே முடியாத அளவுக்கு ஒரு ஆணை ஒரு பெண்ணால் அசிங்கப்படுத்தி விட்டு போக முடியும். இன்ஃபேக்ட் வெகுஜனம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் கொண்டாடும். ஒரு பெண் ஆணை அவமானப்படுத்த முயற்சி பண்றதை தான் வெகுஜன மக்கள் சுவாரஸ்யமாகவே வேடிக்கை பார்ப்பாங்க. இவனையெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு 2 செகண்ட் போதும். இதெல்லாம் இவனுக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் எல்லா ஆம்பளைகளுக்குமே தெரியும். பெண் நினைச்சா நம்மளை சிம்பிளா அவமானப்படுத்தி விட்டு போயிடுவா, வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவாங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் அத்தனை ஆம்பளைகளுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி முறுக்கிறத. ஒரு படத்துல கவுண்டமணி வீட்டுக்குள்ள பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு வெளியே வந்து வெட்டி போடுவோம்ல, முறிச்சு போடுவோம்ல, மிதிச்சு போடுவோம்ல, கை காலையெல்லாம் துண்டு துண்டா வெட்டி வீசிடுவோம்ல அப்படின்னு முறுக்குவார்ல, அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் அத்தனை ஆம்பளைகளும். இவன் பேசுறதும் கிட்டத்தட்ட அந்த கணக்கு தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே பெண் உரிமைங்கிறது என்ன? பல பேர் கூட ஒரு பெண் படுக்கிறதுக்கு உண்டான உரிமையை கொடுக்கறது தான் உண்மையான பெண் உரிமையா? ஆணுக்கு அந்த உரிமை இருக்குதுல்ல, அதே மாதிரியான உரிமையை பெண்ணுக்கும் கொடுக்கறது தான் உண்மையான பெண் உரிமையா? இதைத்தான் பெண் உரிமை போராளிகள்லாம் காலங்காலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அதைத்தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி பேசுகிறவன்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கிய பயன்னு அர்த்தம். உண்மையில் பெண் உரிமைங்கிறது இந்த பல பேர் கூட படுக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த உரிமை எங்களுக்கு வேணும்னு எந்த பெண்ணும் எந்த காலத்திலையும் கேட்டதும் கிடையாது. எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமையை கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு எந்த ஆணும் எந்த காலத்திலையும் சொன்னதும் கிடையாது. இந்த கோரிக்கையை முன் வச்சு அது ஆணோ பெண்ணோ யாரும் எந்த காலத்திலையும் போராடினதே கிடையாது. ஒரு கவுண்டர் நேரேட்டிவா இந்த விஷயங்கள் அப்பப்போ பேசப்பட்டிருக்கான். அது என்னப்பா ஆம்பளைகளுக்கு மட்டும் எந்த பவுண்டரியும் கிடையாது, ஆனா எதுக்கெடுத்தாலும் பெண்களுக்கு பவுண்டரி போடுவீங்களா? நீங்க எத்தனை பெண்களோட வேணாலும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், அது சரின்னு மொழுன்னு தெரிவிங்க, ஆனா பெண்ணுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாட்டை போடுவீங்களா? இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த விஷயத்துக்கு கவுண்டரா இது அப்பப்போ பேசப்பட்டிருக்கலாமே தவிர இது ஒரு உரிமை, இந்த உரிமை எங்களுக்கு வேணும்னு எந்த பெண்ணை எந்த காலத்திலையும் கேட்டது கிடையாது. இந்த உரிமையை அந்த பெண்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு எந்த ஆணும் சொன்னதும் கிடையாது. அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் உலகத்துல எந்த இடத்துலயும் நடக்கல. ஏன்னா இந்த இடத்துல தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த யாரு கூட வேணும்னாலும் போகலாம், எத்தனை ஆண்கள் கூட வேணும்னாலும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கொடுக்கிற உரிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பெண்ணும் எந்த ஆண்கிட்டையும் கேட்டு பெற உரிமையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்க தனி மனித விருப்பம் சம்பந்தப்பட்டது, சுய ஒழுக்கம் சார்ந்த மதிப்பீடு சம்பந்தப்பட்டது. இப்போ ஆண்கள் இப்பயே நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறான், 1க்கு 9 பெண்களோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சிருக்கிறான். அவன் என்ன நம்ம கிட்ட கேட்டா போறான், ஊர் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டா போறான், இல்ல அவன் பொண்டாட்டிக்கிட்ட NOC வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா போறானா? கிடையாது. அவனுக்கு 1 பத்தாது, பல பேரோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு ஆசை, அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் போய்கிட்டே இருப்பான். அவனை யாராலையும் எந்த காலத்திலையும் எந்த கொம்பனாலையும் தடுக்கவே முடியாது. அதே லாஜிக் தான் பெண்களுக்கும். பெண்கள் பல ஆண்களோட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை எவனாலையும் எந்த காலத்திலையும் எந்த கொம்பனாலையும் தடுக்கவே முடியாது. உங்க சட்டத்திட்டங்கள் கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், ஒரு 10% அந்த வீரியத்தை குறைக்கலாமே தவிர பெண்களை தடுக்கவெல்லாம் யாராலையும் முடியாது. அது பெண்களுடைய சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. அவங்க 1 போதும் நினைச்சா போதும், நிறைய வேணும்னு நினைச்சா வேணும். ஆம்பளைங்களுக்கு என்னவோ அதுதான் பெண்களுக்கும். இதை யாரோ வந்து சொல்லி தான் பெண்கள் செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமை இருக்குது,
இதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த பெண்களுக்கு எடுத்து சொன்னாதான் இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. காலங்காலமா பெண்கள் பல ஆண்களோட ரிலேஷன்ஷிப் வைக்கிற அந்த விஷயமெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருந்திருக்குது, இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்குது, இனியும் நடக்கும். ஆண்கள் பண்ற அதே வேலையை பெண்களும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் யாராலையும் எந்த கொம்மனாலையும் எந்த காலத்திலையும் தடுக்க முடியாது. அது அமெரிக்காவா இருந்தானா, நம்ம ஊரா இருந்தானா, சீனாவா இருந்தானா, ஜப்பானா இருந்தானா, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கிட்டு இதுக்குள்ளதான் நாங்க வாழ்வோம்னு இருந்தா இருக்கலாம், இல்ல வெளியில பல பக்கம் பாயிருதுன்னு முடிவு பண்ணிட்டா பாயலாம். அதையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. உண்மையில இந்த எச்சக்கலைகள்லாம் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா, இவனுங்கெல்லாம் அடிப்படையில பெண்களுக்கு எதையும் கொடுக்க கூடாது, பெண்கள்ங்கிறவங்க ஒரு சக உயிரோட கிடையாது, அவங்க ஒரு ஜட பொருள் மாதிரி, நமக்கு கொத்தடிமையா தான் அவங்க எந்த காலத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறத வெளியில நேரடியா சொல்ல முடியாம இப்படி பேசிக்கிட்டு திரியிறானுங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரி எச்சக்கலைகள்லாம் பெண்ணுரிமைன்னு பேசினீங்கனாவே போதும், உடனே என்ன வெங்காயத்தை பெண்ணுரிமை, அமெரிக்கால எல்லாம் பாரு யாரு கூட வேணாலும் யாரும் போற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதே தான் இங்கேயும் நடக்கணுமா, இந்த அயோக்கியத்தனத்துக்கு பேர் தான் பெண்ணுரிமையா அப்படின்னு இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மேட்டர்லயே தான் வந்து முடிப்பானுங்களே தவிர அதை தாண்டி இவனுங்க பேசவே மாட்டானுங்க. அதனால நாம் தமிழர் தங்கச்சிகள்லாம் இதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்க. அதாவது எவன்லாம் பெண்ணுரிமைன்னு பேசினாலே நேரா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வந்து அதை முடிக்கிறானோ, அதுதான் பெண்ணுரிமையான்னு கேட்கிறானோ, அவன் அத்தனை பேரும் உங்களுக்கு கல்வி உரிமை கிடைக்கிறதையோ, சொத்துரிமை கிடைக்கிறதோ, மறுமண உரிமை கிடைக்கிறதையோ, இல்ல விவாகரத்து உரிமை கிடைக்கிறதையோ, பொருளாதார ரீதியா நீங்க சுதந்திரம் பெறதையோ, உங்க வாழ்க்கையை நீங்களே தீர்மானிச்சுக்கிற அளவுக்கு தனியா நீங்க முன்னேறதையோ அவனுங்க விரும்பல. அம்புட்டு பயணம் அயோக்கிய பயன் அர்த்தம். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், பெண்ணுரிமைனா அது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தானே. நீங்க அத்தனை பேரும் பல ஆண்களோட தொடர்பு வைக்கணும்னு தான் பெண்கள் அத்தனை பேர் ஏங்கிட்டு கிடக்குறீங்களா, அந்த உரிமை வேணும்னு தான் காலங்காலமா போராடிட்டு கிடக்குறீங்களா? என்ன அயோக்கியத்தனமான பேச்சு. ஆக்சுவலா இந்த எச்சக்கலை மட்டும் இல்ல, அந்த பக்கம் நொன்னன் சீமான தான் பேசுவாப்ல. பெரியார் பெண்ணுரிமையை பத்தி பேசியிருக்காருன்னு சொன்னா உடனே என்ன வெங்காய பெண்ணுரிமை, ஆண்கள் மாதிரியே பெண்களும் பல ஆண்களுடன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு பெரியார் சொல்றாரு, இதுக்கு பேரு தான் பெண்ணுரிமையா? ஒரு பெண் திருமணம்ங்கிற அந்த உறவுக்குள்ள இருக்கும் போதே இன்னொரு ஆண் மேல ஆசை வந்தா அவனோட போயிடலாம்னு பெரியார் சொல்றாரு, இதுக்கு பேரு தான் பெண்ணுரிமையா அப்படின்னு இந்த 2-3 மேட்டருக்குள்ளேயே தான் நொன்ன திரும்ப திரும்ப வருவாரு. பெரியார் மட்டும் இல்ல, யாருமே இப்படி எல்லாம் சொல்லவே கிடையாது. பல ஆண்களுடன் பெண் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா பெண்ணுரிமைலாம் யாருமே பேச கிடையாது. இவனுக்கெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கிய பயலுக. அப்படி பேசுறானுங்கன்னாவே பெண்ணுக்கு எதுவும் கிடையாது, பழையபடி கொத்தடிமையா இரு, அடுப்பங்கரையில தானே கிடந்த, அது என்ன இப்ப பள்ளிக்கூடம் காலேஜ் இன்ன பிற விஷயம் அதிகார மையங்கள் எல்லாம் வந்து உட்கார்றத எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதான் இவனுக்கு அடிமனசுல இருக்குதுங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். இப்போ நொன்ன தன்னோட தமிழ் தேசியத்துல பெண்களுக்கு உண்டான வேலை, பெண்களுக்கு உண்டான பிரச்சனை, பெண்களுக்கு உண்டான உரிமைன்னு எதையாவது பேசியிருக்கிறாரா? காலங்காலமா நம்ம ஜாதி சிஸ்டத்துல பெண்களுக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கல, அவங்க பெரிய அளவுக்கு முன்னேற விடாம எதெல்லாம் தடுத்தது, எதெல்லாம் பிரச்சனையா இருந்தது, அதை இந்த 50 வருஷத்துல இந்த திராவிட கட்சிகள்லாம் எதையெல்லாம் சரி பண்ணியிருக்குது, எதையெல்லாம் சரி பண்ணல, நான் ஆட்சிக்கு வந்தா எதையெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது எங்கேயாவது எதையாவது பேசிய நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்போ நொன்ன நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் எப்படி அரசு வேலை கொடுப்பேன்னு ஒரு பீத்த கதை சொல்லுவார்ல, வாடா உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கலையா, போ ஊரா சுத்திட்டு வா, இனிமே வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்டுகள் வருவாங்க, அவங்களுக்கு கைட் பண்றதா உனக்கு வேலை, 1 லட்ச ரூபா சம்பளம் போட அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பீத்த கதை சொல்லுவார்ல. இந்த மாதிரி கதைகள்ல பெண்களுக்கு எந்த ரோலாவது என்னைக்காவது இருந்திருக்குதா? வாமா உனக்கு அடுப்பங்கரையில சமைக்கிறதுக்கு பிடிக்கலையா, பரவாயில்ல, என்னோட ஆட்டு பண்ணையில சீஃப் சூப்பர்வைசரே நீ தான், புழுக்கால்ற தம்பிகளை எல்லாம் மேய்க்கிற ஆளே நீ தான் அப்படிங்கிற மாதிரி பெண்களை மையப்படுத்தி பெண்களை முன்னிலைப்படுத்தி ஏதாவது வேலையை என்னைக்காவது நொன்ன சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. அவங்களோட தமிழ் தேசியத்துல பெண்களுக்கெல்லாம் எந்த ரோலும் கிடையாது. பெண்களுக்கு உண்டான தனிப்பட்ட உரிமைன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. நாமளா ஏதாவது சொன்னோம்னா உடனே இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க. 10 பேரு கூட படுக்க சொன்னாங்களே படுத்தீங்களா, என்ன இது, அதை ஏன் செய்யல, இதை ஏன் செய்யலன்னு இப்படியே தான் அயோக்கியத்தனமா உருட்டுவானுங்களே தவிர இவனுங்கள்ட்ட உண்மையான உரிமை சம்பந்தமான எந்த ஐடியாவும் கிடையாது. நாம் தமிழர் கிறுக்கு தங்கச்சிகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.